Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தவறுதலால் தாவேக எதிர்க்கட்சியாக உருவெடுத்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் சேர்ந்து தாவேகவை பெரிய கட்சியாக மாற்றிக்கொண்டு இருப்பதாக கூறினார். மேலும் எதிர்க்கட்சி அந்தஸ்து எடப்பாடி பழனிசாமியிடம் விரைவில் இல்லாமல் போகும் எனவும் தெரிவித்தார். ஜிஎஸ்டி என்பது ஒவ்வொரு இந்தியனும் கொடுப்பது, வெறும் அதானி அம்பானி மட்டும் கொடுக்கறது கிடையாது. நீங்களும் கொடுப்பது, நீங்க வாங்குற டிஷர்ட்டுக்கு அதே வேலை தான், அதானி வாங்குற டிஷர்ட்டுக்கு அதே வேலை தான், அம்பானி வாங்குற டிஷர்ட்டுக்கு அதே வேலை தான். இதனுடைய விளைவு என்னன்னா, இந்த ஜிஎஸ்டி முறையினால் எடுக்கப்பட்ட பணத்தை, மக்களிடமிருந்து கொள்ளையெடுக்கப்பட்ட பணத்தை இப்பொழுது 2 லட்சம் கோடி ரூபாய் இதில் வரப்போகுதுன்னு நிர்மலா சீதாராமன் சொல்வதை புரட்சின்னு சொல்வது, கொண்டாட்டம் சொல்றதெல்லாம் உண்மையிலேயே ஏழைகளை பார்த்து, சாமானிய மக்களை பார்த்து, அதுவும் இந்த தவறான ஜிஎஸ்டினாலும் தவறான டிமானிட்டைசேஷனாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சிறு குறு தொழில்கள் நிறைந்த வியாபாரிகளுக்கும் தொழில் செய்பவர்களுக்கும் ஏற்பட்ட இன்னல்கள் ஏராளம். அங்கே நீங்கள் அமித்ஷா சொன்னார், நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க பெரிய புரட்சி நடத்துச்சுங்கிறது என்பது தவறானது. என்னை பொறுத்த மட்டும் இவர்கள் தவறை திருத்தி இருக்கிறார்களே ஒழிய இதில் எந்த புரட்சியும் இல்லை. பழனிசாமி அண்ணன் அவர்களுடைய தவறுதலால் தாவேகா என்ற கட்சி எதிர்கட்சியாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. அண்ணாமலை அவர்களும் பழனிசாமி அவர்களும் மற்ற கட்சிகளும் சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து தாவேகாவை பெரிய கட்சியாக மாற்றிக் கொண்டிருக்கின்றனர். இடி சிபிஐ பயன்படுத்தி அவர்களுடைய மற்ற கட்சிகளை வளைத்து போடுவதாக இருக்கட்டும். எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு சொல்றேன், தினகரன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, நான் இந்த கூட்டணியை விட்டு போறேன்னு. அடுத்து ஒரு வாரத்துக்குள்ளாக சசிகலா அவர்களை சார்ந்த இவர்கள் மீது இடியினுடைய சர்ச் ஆரம்பிக்குது. இது என்னதை காட்டுதுன்னு கேட்டீங்கன்னா, அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் இடியையும் சிபிஐயும் அவர்களுடைய சொந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளதான் நிறைய பயன்படுத்திக்கிட்டு